2026 வாக்காளர் கணக்கெடுப்பு தொடர்பில் வெளியான விசேட அறிவிப்பு 2026ஆம் ஆண்டுக்கான வாக்காளர் மக்கள் தொகை கணக்கெடுப்பை பிப்ரவரி 1ஆம் தேதி அன்று தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தல்களுக்கான மக்கள் நடவடிக்கை அமைப்பு அறிவித்துள்ளது. கடந்த ஆண்டுகளைப் போல மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதிகாரிகள் ஒவ்வொரு வீட்டுக்கும் செல்ல மாட்டார்கள் என்று பாஃப்ரெல் அமைப்பு ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. புதிதாக சேர்க்கப்பட்ட மற்றும் நீக்கப்பட்ட பெயர்களை உள்ளடக்கிய ஏ மற்றும் ஏஏ பட்டியல்களை புதுப்பிப்பது தொடர்பான வீடுகளுக்கு மட்டுமே அவர்கள் செல்வார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி வாக்காளர் தகவல்கள் சேகரிக்கப்பட வேண்டிய வீடுகளுக்கு மட்டுமே வருகை தரப்படும் எனவும் பாஃப்ரெல் அறிவித்துள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு எவ்வாறு நடத்தப்படுகிறது என்பதை கண்காணிக்க அரசியல் கட்சி பிரதிநிதிகளுக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்றும் அதிகாரிகள் தகவல்களை சேகரித்த பிறகு ஒருவர் வாக்காளராக பதிவு செய்ய தகுதியுடையவரா இல்லையா என்பது குறித்த அதிகாரிகளின் பரிந்துரைகளையும் அவர்கள் கவனிக்க முடியும் என்றும் கூறப்படுகிறது. மேலும் முறைகேடுகள் காணப்பட்டால் முகவர்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதிகாரிக்கு எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்கலாம் என்றும் அத்தகைய அறிவிப்பின் நகலை உடனடியாக சம்பந்தப்பட்ட மாவட்ட துணை அல்லது உதவி ஆணையருக்கு அனுப்பலாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அந்த வகையில் பாஃப்ரெல் அமைப்பு கீழ்வரும் விடயங்களை கவனத்தில் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளது. சாதாரண குடியிருப்பு கொண்ட குடிமக்களின் பெயர்கள் வாக்காளர்களாக சேர்க்கப்படுவதில்லை. தகுதியான நபர்கள் பொருத்தமான நபர்களாக சேர்க்கப்படுவதில்லை அல்லது பரிந்துரைக்கப்படுவதில்லை. 2026ஆம் ஆண்டுக்கு ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட அல்லது பரிந்துரைக்கப்பட்ட 18 வயதுக்குட்பட்ட தனிநபர்கள், வழக்கமான குடியிருப்பு இல்லாத நபர்கள் சில முகவரிகளின் கீழ் விண்ணப்பிப்பதன் மூலம் பொருத்தமான நபர்களாக பரிந்துரைக்கப்படுகிறார்கள். ஒன்றுக்கும் மேற்பட்ட முகவரிகளில் பதிவு செய்ய விண்ணப்பிக்கும் நபர்கள், தவறான தகவல்களை சமர்ப்பித்தல் அல்லது வாக்காளர் பதிவுக்கு தகுதியற்ற நபர்களை சமர்ப்பித்தல்.